எங்களோட மேரேஜுக்கு அப்புறம் செகண்ட் ட்ரிப்பாக மந்திராலயம் தான் போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் ராகவேந்திரோட மிகப்பெரிய பக்தர், அதனால் கண்டிப்பாக ராகவேந்திரா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு போயாச்சு. நைட் ட்ரெயினில் கிளம்பி போனோம். காலையில் போகணுன்னு ஃபஸ்ட்டு சாமியை பார்க்க போயாச்சு. என்ட்ரன்ஸில் மாஞ்சாலம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகணுன்னு ராகவேந்திர சுவாமியை பல்லாக்கில் தூக்கிட்டு வந்தாங்க. சாமியை பார்த்ததுக்கப்புறம் பஞ்சமுகிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பஸ் ஃபெசிலிட்டிலாம் அதிகம் கிடையாது. ஷேர் ஆட்டோ, ஷேர் ஜீப் அது மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஷேர் ஆட்டோ சூஸ் பண்ணோம். போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமி தியானம் பண்ணும்போது பஞ்சமுகத்தோட ஆஞ்சநேயர் காட்சி அளித்த இடத்துக்கு போனோம். அதுக்கு பின்னாடியே லக்ஷ்மி தாயார் ராகவேந்திரருக்கு காட்சி அளித்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் ராகவேந்திரோட வீட்டுக்கு போனோம். அங்கே ராகவேந்திர சுவாமியோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, பார்த்தோம். 5வது ராகவேந்திர சுவாமியோட ஆசிரமத்துக்கு போனோம். ஆசிரமத்துக்கு பின்னாடி புதுசாக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மன் மாதிரி இருந்துச்சு. எங்களால் பார்க்க முடியல ஒழுங்காக. பக்கத்திலே துங்கபத்ரா நதி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பிளேஸ். அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். எங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அந்த ஷேர் ஆட்டோ திருப்பி அங்கேயே நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் வாங்கினாங்க. ஷேர் ஆட்டோவோட வேன், ஜீப் இது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் வந்தீங்கன்னா கஷ்டம் ஷேர் ஆட்டோவில் போகிறது. ஈவினிங் திரும்பி கோயிலுக்கே வந்தாச்சு. டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில. சரி வந்தால் ஈவினிங் செம்மையாக இருந்துச்சு. அந்த லைட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா நின்று பார்த்துட்டு போனோம். மார்னிங்கை விட ஈவினிங் ரொம்ப கோயில் சூப்பராக இருந்துச்சு. ராகவேந்திராவோட மந்திரம் சவுண்டாக அந்த கோயிலில் ஒலிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அது சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கப்போ குட் வைப்பாக இருந்துச்சு. நிறையா பேர் கோயிலே படுத்து தூங்கிடுறாங்க நைட்டு. அங்கே பக்கத்துலேயே துங்கபத்ரா நதி இருக்கிறதுனால அங்கே குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு ஈவினிங் ராகவேந்திர சுவாமியை யானை, குதிரை, மயில் தேர்லாம் கூட்டிகிட்டு வராங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே அங்கே இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தேரில் சுவாமி வரதை பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட் சாமியை ஃபுல்லாக தேர்லாம் பார்த்ததுக்கப்புறம் மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரூம் புக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே கோயில் மூலியமாகவே நீங்கள் புக் பண்ணலாம். 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஹை ரேஞ்ச் 1500 போகிறப்ப கொஞ்சம் ரொம்ப ரூம் நீட்டாக இருந்துச்சு. ராகவேந்திர சுவாமி ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போனப்போ ஃபோட்டோஸ் நாட் அலோன்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்ஸ் அங்கே கொஞ்சம் சவுத் இந்தியன் டைப்பில் இல்லை. மாமி மெஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே ஃபுட் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.